ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகிரகணர்களை போற்றி. அவிட்ட நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். அவிட்ட நட்சத்திரம் சிவாபவனுடைய நட்சத்திரம். அவிட்டம் மகர ராசி, கும்பராசி ரெண்டு ராசியிலும் உள்ள நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரம். மகர ராசியில் அவிட்டம் 1, 2 இருக்குது. கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்கள் இருக்குது. இந்த வீடியோ பதிவில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு நவம்பர் மாதம் யோகமுள்ள நாட்களை பற்றி சொல்ல போகிறேன். யோகமுள்ள நாட்கள் எப்படி சார் அப்படின்னா, அன்றைக்கி குருபலம் இருக்கும், சந்திரன் சுக்கிரன் இவங்களோட அனுகிரகம் இருக்கும். அன்றைக்கி ஒரு அனுகூலமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் உள்ள நாட்களில் உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள் என்னென்னு சொல்கிறேன். இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கேன் நான். சரியா நேர்களே, அவிட்டம்னா மகரம், கும்பம் 2 ராசிக்குமே நிறைய வீடியோ போடுறேன். போதிஜியோட சேனலில் நிறைய தகவலை சொல்கிறேன். அந்த வரிசையில் இந்த யோக நாட்களை உங்களுக்கு குரூப் பண்ணி தனியாகவே போடுறேன், நட்சத்திரத்துக்கே போடுறேன். ஏன்னா நிறைய நேர்கள் கேட்டாங்க, நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அந்த மாதம் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம்னு. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். நல்ல காரியங்கள் நீங்கள் பண்ணலாம். அதுபோல் சந்திராட்சமத்தை நீங்கள் உங்கள் இதில் பார்த்துக்கோங்க, நீங்கள் கேலண்டரில் பாருங்கள். ஏன்னா சந்திராட்சமத்தில் நேரம் முன்ன பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சந்திராட்சமங்கிறது நட்சத்திரத்துக்கு 17ஆவது நட்சத்திரம் வரதா சந்திராட்சமம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு 17ஆவது நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்தர நட்சத்திரம் வரும். சரியா, சூரிய நட்சத்திரம் உங்களுக்கு சந்திராட்சமம் வரலாம். ஓகே, இப்படி பார்க்கும்போது யோக நாட்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி தேதி 8ஆம் தேதி. 8ஆம் தேதியிலேருந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா யோக நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வருகிற நவம்பர் 10ஆம் தேதி நல்ல நாட்கள் பார்க்கப்படுகிறது. ஸோ நவம்பர் 10, நவம்பர் 12, நவம்பர் 14, நவம்பர் 15, நவம்பர் 16, நவம்பர் 19, நவம்பர் 21, நவம்பர் 23, நவம்பர் 24, நவம்பர் 25, நவம்பர் 28, நவம்பர் 30 இந்த நாட்கள்லாம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு யோகமான அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி உங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சரியா, உங்களுக்கு ஏற்புடைய நாளாக பார்க்கப்படுகிறது. ஒரு 12 நாட்கள் வருது. அந்த 12 நாட்களும் மறுபடியும் சொல்கிறேன். நவம்பர் 10, நவம்பர் 12, நவம்பர் 14, நவம்பர் 15, நவம்பர் 16, நவம்பர் 19, நவம்பர் 21, நவம்பர் 23, நவம்பர் 24, நவம்பர் 25, நவம்பர் 28, நவம்பர் 30. ஓகே நேர்களே, இந்த நாட்கள்லாம் சிறப்பான நாட்களாக, அதிர்ஷ்டமான நாட்களாக, குருபலம் உள்ள நாட்களாக, யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மற்ற நாட்கு வழிபாடு அப்படி பார்த்தோம்னா, இன்றைக்கி தேதி 8ஆம் தேதி. 8ஆம் தேதி இரவு தான் இந்த வீடியோ வரும். இன்றைக்கு பொழுது இரவு நேரம் விநாயகப் பெருமானை நினச்சிட்டு கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நான் சொல்கிற தெய்வத்தை அன்னைக்கு காலையில் கும்பிடுங்க. காலையில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகும்போது வீட்டில் பூஜை அறையில் கும்பிட்டு போங்க. விருப்பம் இருக்கவங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. அந்த தெய்வம் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போய் கூட நீங்கள் கும்பிட்டு போகலாம். 9ஆம் தேதி காலையில் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. 11ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிடுங்க. 13ஆம் தேதி துர்க்கையம்மனை கும்பிடுங்க. 17ஆம் தேதி விநாயகப் பெருமானை கும்பிடுங்க. 18ஆம் தேதி 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க. 20ஆம் தேதி கந்தசஷ்டி கவசம் படிங்க. 22ஆம் தேதி காளியம்மனை அல்லது துர்க்கையம்மனை கும்பிடுங்க. 26ஆம் தேதி விநாயகப் பெருமானை கும்பிடுங்க. 27ஆம் தேதி ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. 29ஆம் தேதி செவ்வாயை கும்பிடுங்க. இந்த தெய்வத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் கும்பிடலாம். செவ்வாய் பவனை கும்பிடலாம், முருகப்பெருமானை கும்பிடலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். சரியா, நான் எளிமையாக தான் சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு நமக்கு சாதகமற்ற நாட்களில் அந்த சம்மந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிட்டு போனோம்னா நம்ம காரிய அனுகூலம் நடக்கும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெடுதல் நடக்காமல் நடக்கும். நம்ம ஈடுபடுற காரியம் ஏதோ ஓரளவு வெற்றியை தரும், நிம்மதியாக இருக்கலாம். சரியா நேரிலே, எல்லாமே இறைவனுக்கு உட்பட்டு தான், கிரகங்கள் தான் நம்ம நடத்துது. ஸோ நம்மளால் முடிந்த அளவு நம்ம அதை மனதால் நினைத்து நம்ம சில காரியங்கள், நல்ல காரியங்கள் பண்ணோம்னா அது நமக்கு ரொம்ப ஒரு சாதகமாக பார்க்கப்படுகிறது. வழிபாடு நீங்கள் மனதால் வழிபடலாம். மனதுக்குள்ளேயே தெய்வத்தை நினச்சிக்கலாம். நான் என்ன இன்றைக்கி சொல்லியிருக்கேனோ அந்த கிழமை இன்றைக்கி உள்ள தெய்வத்தை வாயாலும் சொல்லலாம். வாயால் சொல்கிறது என்னென்னா மந்திரம் சொல்லலாம், பதிகங்கள் பாடலாம், பாராயணம் பண்ணலாம். அடுத்து உடலால் அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், கோயிலுக்கு போகலாம். அதை தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பக்தியை கொண்டாடுறதுக்கு 3 வழி இருக்குது. மனம், மெய், அடுத்து உடலுங்கிறது என்ன, இந்த காயம், மனம், வாய், காயம், இது 3ஆலும் இறைவனை வழங்கலாம். கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறந்தது தான். அதுபோக உங்களுக்கு வேண்டியதை செய்யலாம். தெய்வத்துக்கு நெய் விளக்கு ஏற்றலாம், சூடம் ஏற்றலாம். உங்களால் முடிந்த அளவு எதை வேணாலும் நீங்கள் கொடுத்து ஆராதனை பண்ணி இறைவனை வழங்கலாம். சின்ன விஷயந்தான் சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து செய்யுங்க. இதுபோக மற்ற விஷயங்கள், பரிகாரங்கள், வழிபாடுகள்லாம் நான் சில போடுற வீடியோக்களை சொல்லுவேன். எது இருந்தாலுமே எப்படி இருந்தாலும் எதுவுமே முடியலைன்னு சொல்கிறவங்க அன்றைக்கு தேதிக்கு
இந்த நாள்படி உங்கள் நட்சத்திரத்தின்படி சொல்லப்பட்ட தெய்வங்களை வணங்கிட்டு போங்க. யோகமான நாட்கள் அன்றைக்கி பொதுவாக வணங்கிட்டு போங்க. நீங்கள் வீட்டில் பூஜை ரூமில் பொதுவாக இறைநாமத்தை சொல்லிட்டு போங்க. மற்ற நாள் அன்றைக்கி சம்மந்தப்பட்ட தெய்வத்தை கொஞ்சம் கூடுதலாக நினச்சிக்கோங்க. அந்த கிரகத்தால் அன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். சரியா? அப்படி தான் எடுத்துக்கணும். நடப்பதெல்லாம் இறைவன் செயல். அதனால் அந்த இறைவனை அனுதனம் நினச்சோம்னா நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.